அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி, மொழியை ஆள்வோம், சான்றோர் சித்திரம். இவற்றில் மறைமலை அடிகளை பற்றிய செய்தியை நாம் தெரிந்து கொள்வோம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். அந்த கல்லூரியின் பேராசிரியர் பரிதிமாற் கலைஞர். அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் யாரே? பரிதிமாற் கலைஞர். குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர். அதற்கு நேர்காணலுக்கு வந்த ஆசிரியர், தமிழாசிரியர், அஃது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். அது எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். நீங்கள் தேர்வு பட்டு விட்டீர்கள் என்றார் பரிதிமாற் கலைஞர். தெரியாது என்று சொன்னவரை எப்படி தேர்வு செய்யலாம் என்று பிறர் கேட்டபோது, அஃது என்பது ஆய்தத்தொடர் குற்றியலுகரம். ஆய்தத்தொடர் குற்றியலுகரம். எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். தெரியாது என்பது உயிர்தொடர் குற்றியலுகரம் என்று விளக்கினார். அது எனக்கு தெரியாது. அது அப்படின்னும் போது இவற்றில் அது என்பதில் ஆயுதம் இருக்கு. தூ என்பது முடிந்துள்ளது. கு சூடு தூ பூரு, குசுடு தூப்புரு இருந்தால் அது குற்றிய லுகரம். அந்த குற்றியலுகரத்திற்கு முன்பு ஆயுத எழுத்து இருப்பதனால இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். எனக்கு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா கு அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து இருப்பதனால இது வன்தொடர் குற்றியலுகரம். தெரியாது என்பது தூக்கு முன்னாடி உயிர் இருப்பதால் அது உயிர்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிறார். யாரே? பரிதிமாற் கலைஞர். இந்நிகழ்வில் பரிதிமாற் கலைஞரையே வியக்க வைத்தவர் யாரே? மறைமலை அடிகள். பரிதிமாற் கலைஞருடனான அவருடைய நட்பு தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை மிகுதியாக்குகிறது. பிற மொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார். சுவாமி வேதாசலம் என்னும் தன் பெயரை மறைமலை அடிகள், சுவாமி வேதாசலம் என்னும் தன்னுடைய பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். இளம் வயதுல பாத்தீங்கன்னாக்க பல்வேறு இதழ்களின் கட்டுரைகள் எழுதி வந்த அடிகளார் ஞான சாகரம்
முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினைப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை இவர் எழுதியிருக்கின்றார். முறையான பள்ளி கல்வியை முடித்திராத மறைமலையடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஒரு அறிவுக்கடல், அவர் ஒரே அறிவுக்கடல் என்பதை நமக்கு உணர்த்தும். இவற்றை படிச்சு வச்சுக்கோங்க. வினாக்கள் எழுதணும். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் யாரு? சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் யாரே? பரிதிமாற் கலைஞர். அடுத்த இரண்டாவது என்ன பாருங்க. பரிதிமாற் கலைஞர் மறைமலை அடிகளிடம் கேட்ட கேள்வியையும் அவர் சொல்லிய பதிலும் யாது? பரிதிமாற் கலைஞர் என்ன கேள்வி கேட்டாரு? குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதற்கு மறைமலை அடி என்ன சொன்னாரு? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். பரிதிமாற் கலைஞரையே வியக்க வைத்தவர் யாரு? பரிதிமாற் கலைஞரையே வியக்க வைத்தவரே மறைமலை அடிகள். மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் என்னது? சுவாமி வேதாசலம் என்னும் மறைமலையுடைய இயற்பெயர். இயற்றிய நூல்கள் சிலவற்றை கூறுக அப்படின்னும் போது முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். அடுத்தது தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மாநிலம், இந்த டி வரக்கூடாது, இந்த நீ தான் வரணும். மாநிலம் இந்த ஆண்டு வறட்சி, வர இந்த ரா தான் வரணும். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் இருக்கு பாருங்க, கட்டிடம், இது கட்டடம், கட்ட அரசு சின்னரா போடணும், அரசு நிதி ஒதுக்கியது. ரங்கன் வெங்கல பாத்திர கடை வைத்திருக்கிறார். ரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருந்தார். இதுல எதை நம்ம எழுதணும்? வெண்கல அப்படின் போது, வெண்கல அப்படின்னா வெண்கல அப்படின்னு எழுதணும். மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. மானம் வானம், வானம் பார்த்த பூமியில் பயிறு இல்ல பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. மானம் பார்த்த பூமியில், வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. இந்த நீ வரக்கூடாது, 3 சுழி நீ வரணும். ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். இன்னைக்கு என்னது? இன்றைக்கு சாயங்காலம் கபடி கபடி போட்டி நடைபெறும். இந்த தொடரில்
உள்ள பிழைகளை நீக்கி எழுத வேண்டும். அடுத்ததாக தமிழாக்கம் தருக. ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கின்ற இந்த பத்தியை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். படித்து அவற்றை தமிழில் மொழியாக்கம் செய்ய வேண்டும். The serious growth of library facilities in this country is scarcely keeping with India's status in the international community of nations or with her educational and social needs. In this matter, India compares unfavorable not only with other independent dominions of the Commonwealth, but even with certain British colonies. She possesses only one public library and any considerable size, and even this institution the need of the capital city. Only a few towns can boast of possessing any library at all. The rural population is completely neglected. There are no traveling libraries to reach them of kind that are to be found even in some backward countries. The growth of libraries has lagged far behind the increase in the number of schools and the rise in the rate of literacy. The great mass of the people in India do not have the means to buy books or even magazines and newspapers. In the absence of sufficient public libraries and reading rooms, most of them cannot attain regular reading habits. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நல்லா என்ன செய்யணும், கவனிங்க. நூலகத்தை பற்றிய செய்தி சொல்லியிருக்கிறாங்க, லைப்ரரி. நம்ம நாட்டுல கவனிக்கப்பட வேண்டிய நூலகத்தின் பற்றாக்குறையானது அதன் உலக நாடுகள் அளவிலேயே கல்வி மற்றும் சமூக தேவைக்கு ஏற்ப என்ன செய்யல, அமையல. இந்த விஷயத்துல இந்தியாவானது காமன்வெல்த் சுயேட்சை நாடுகளுடன் மட்டும் இல்லாம ஆங்கில காலனிய நாடுகளுடன் எப்படிப்பட்ட நிலையில இருக்குது அப்படின்னா சாதகமற்ற முறையில ஒப்பிடப்படுகிறது. இப்ப இந்தியாவுல குறிப்பிடத்தக்க அளவுல ஒரே ஒரு பொது நூலகம் மட்டும்தான் உள்ள இருக்கு. அது கூட தலைநகரத்தினுடைய தேவைய பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. சில நகரங்கள் மட்டுமே ஏதாவது நூலகத்தை கொண்டிருப்பதாக பெருமிதம் கொள்ள முடியும். இந்த கிராமத்து மக்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க முற்றிலுமாக என்ன செய்யறாங்க, புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அடைய சில பின்தங்கிய நாடுகள் இருப்பதை போன்ற நடமாடும் நூலகங்கள் கூட இல்லை அப்படின்றாங்க. இப்போ the growth of librarians has long, நூலகத்தினுடைய வளர்ச்சி பின்னடைவாக உள்ளது. எதுக்கு? பள்ளிகளின் எண்ணிக்கை கூடுதல் மற்றும் கல்வி அறிவின் வளர்ச்சி ஆகியவற்றில் மிகவும் எப்படிப்பட்டதாக இருக்கு, பின்தங்கி இருக்கின்றது. இந்திய நாட்டில பெரும்பாலான மக்கள் புத்தகங்களோ பத்திரிகைகளோ நாளிதழ்களோ வாங்குவதற்குரிய வசதியற்றவராக இருக்கிறாங்க. தேவையான அளவிற்கு பொது நூலகங்களும் படிக்கும் அறைகளும் இல்லாத போது அவர்களால முறையான படிக்கும் பழக்கத்தை பெற முடியாது என்பதை நீங்க என்ன செய்யணும், எழுதணும். இது நல்லா படிச்சுக்கோங்க. கடினமான சொற்களுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்றத பார்த்துட்டு எழுதணும். ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறத தமிழ்ல எழுதணும்.
கீழ்காணும் பத்திகளை படித்து 1/3 பங்காக சுருக்குக. பத்தி பெருசா இருக்கும், ஆனா நீங்க என்ன செய்யணும், இத சுருக்கி எழுதணும். இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, நல்லா கவனிங்க, பெரிய பத்தியாக இருப்பது. இத சுருக்கி 1/3 பங்கா நீங்க எழுதணும். இன்றைய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றம் உள்ளிட்டவையே பல்வேறு உடல் நல பாதிப்புகளுக்கு மூல காரணமாகின்றன. மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்கென்று குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் அளவிற்கு உடல்நிலையை கவனித்துக் கொள்ளாமல் ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். நம் முன்னோர்கள் எப்படி, அது கம்பு, கேழ்வரகு, சாம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒருவர் உட்கொள்ளும் உணவில் புரதம், கொழுப்பு, மாசத்து, கனிமங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்த்து சமச்சீர் உணவு. எனவே அளவறிந்து ருசிக்காக சாப்பிடக்கூடாத பொருள்களை சாப்பிடுவதும், ருசிக்காக சாப்பிடக்கூடாத பொருள்களை சாப்பிடுவதும், பசிக்காக அளவுக்கு மீறி சாப்பிடுவதும் தான் பிணிக்கு காரணமாகும். பிணி என்றால் என்னது? நோய், நோய்க்கு காரணமாகும். சாதாரணமாக உண்ட உணவு செரிமானத்துவதற்கு 4 மணி நேரம் ஆகிறது. எவ்வளவு நேரம் ஆகுது? 4 மணி நேரம் ஆகிறது. பொதுவாகவே உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும். எப்படி நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க? மென்று விழுங்க வேண்டும். இதனால மாவு பொருள் செரிமானத்திற்காக உமிழ்நீர் சுரந்து உணவுடன் உட்செல்லும். அந்த மாதிரி மென்று நம்ம சாப்பிட்றதுனால மாவு பொருளானது செரிமானத்திற்கான உமிழ்நீரானது சுரந்து உணவுடன் உட்செல்லும். உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள சத்துக்கள், அவற்றின் பயன்கள் ஆகியவற்றை பற்றிய தெளிந்த அறிவு ஆரோக்கிய உணவை தேர்வு செய்ய மிகவும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உதவியாக இருக்கும். நமது எடை மற்றும் உயரத்தினை அவ்வப்போது சோதித்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதைய சோதிக்கணும்? உயரத்தினை, எடையை. இது மிகவும் முக்கியமானது. பிறகு தங்கள் எடை மற்றும் உயரத்தினை பொறுத்து ஆரோக்கியமான உணவு முறையை தேர்ந்தெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது வயது, பாலினம், உடல் உழைப்பு, உடல்நிலை, வாழும் இடம், பருவநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களின் தேவை மாறுபடும். தேவையான தானியங்களுடன் பருப்பு மற்றும் பயிறு வகைகளை சேர்த்து அதிக காய்கறிகளுடன் பழங்களுடனும் கூடிய உணவு முறையே நாம் ஆரோக்கியத்திற்கான தீர்வு. தேவையான தானியங்களுடன் பருப்பு மற்றும் பயறு வகைகளை சேர்த்து அதிக காய்கறிகளுடன் பழங்களுடனும் கூடிய உணவு முறை தான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு சரியான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிற இந்த பத்தியை நீங்க என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். படிச்சு இதுல கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க கூட்டி வச்சுக்கணும். எவ்வளவு இருக்குன்னாக்கா 170 இருக்கு. அப்போ இதை நீங்க என்ன செய்யணும்னா 58 வார்த்தைகளுக்கு நீங்க எடுத்துட்டு வரணும். எழுதும் போது மாதிரி படிவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சுருக்கி எழுதணும். மாதிரி படிவம். மாதிரி படிவத்தை எழுதிட்டு அதை என்ன செஞ்சிடணும்? அடிச்சிடணும். அடிச்சுட்டு சுருக்கப்பட்ட படிவம் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும்? மாதிரி படிவத்தை அடிச்சுட்டு சுருக்கப்பட்ட படிவம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ இத சுருக்கப்பட்ட படிவத்துல பாருங்க, தேவையில்லாம திரும்ப திரும்ப இருக்கிறதெல்லாம் நம்ம அதை எழுத்துடணும். இன்றைய வாழ்க்கை சூழல்ல ஓய்வின்மை இருக்கா? அடுத்தது
தவறான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சியின்மை போன்றவற்றால் நோய்கள் வருகின்றது. இயந்திரத்தனமான வாழ்க்கையில நமது உடலை பேண மறந்துவிட்டு பணத்தை மருத்துவத்திற்காக நாம் என்ன செய்யறோம்? செலவழிகின்றோம். உணவே மருந்து என்பதை புரிந்து கொண்டு உணவில் சத்துக்கள் நிறைந்த சமச்சீர் உணவையும் என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். கேடானவற்றை உண்ணுதலும் அளவுக்கு மீறி உண்ணுதலும் நோய்க்கு காரணமாம். நமது எடை உயரத்தை நினைவில் கொண்டு ஆரோக்கிய உணவு உடற்பயிற்சி ஆகியவற்றை மறவாது பின்பற்ற வேண்டும். வயது, உடல் உழைப்பு போன்றவற்றின் அடிப்படையில காய், தானியம், பருப்பு, பழங்கள் போன்றவற்றை நம்முடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்கின்றன. இவ்வளோ செய்திகளை சுருக்கி 3இல் 1 பங்காக எழுதணும். பொருளானது மாறாமல் இருக்கும். அடுத்ததாக மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடி. மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடி. என்னென்ன சொற்கள் இருக்கு பாருங்க. போக்குவரத்து இருக்கா? போக்குவரத்து. அடுத்தது ஏடு. மேலிருந்து கீழ் ஏடு. அதுக்கு அடுத்தது குதிரை. குதிரை இருக்கு பாருங்க, குதிரை. அடுத்தது அன்பு. அப்படியே ஒண்ணு பாத்தினே வாங்க. அன்பு. ஆச்சா, அது கழுவு. அப்படியே துருவம், மனனம், காவலர், அடுத்தது பாருங்க யாழ், பாடு, பாவடிவம், பாவடிவம். அடுத்தது சுதேசமித்திரன். மறைந்திருக்கும் சொற்கள் பாருங்க. சுதேசமித்திரன், ஓதர் பிரிவு, ஓதர் பிரிவு. ஓதர் பிரிவு எங்க படிச்சிருங்க? ஞாபகத்துல வருதா? எதுல? பண்டைய காலத்து தமிழ், பண்டைய காலத்து பாடசாலைகள்ல பாருங்க. ஓதர் பிரிவு. அடுத்தது இப்படி கீழே இருந்து பாருங்க. கல்வி, கல்வி. பாடான் திணை. மேல இருந்து வாங்க. பாடான் திணை. நடை, மேடை, மேடை. அவ்வை, ஓலை, வேங்கை, மேதை, விடை, நடை. கரு, முறை, முறை. துணி, சேர்க்கை. இப்படி ஒளிந்திரு குழி, பிரிவு. இந்த மாதிரி மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? எழுதணும். மறைந்திருக்கும் சொற்களை கண்டுபிடித்து எழுத வேண்டும். அடுத்தது
எண்ணங்களை எழுத்தாக்குக. எண்ணங்களை எழுத்தாக்குக. அதுல என்ன எண்ணம் அப்படின்றது நம்ம என்ன தோன்றுகிறதோ அதை நம்ம என்னது கவிதையாக எழுதணும். காலத்தே முறையாக கற்றவர்கள். எப்போ? காலத்தே முறையாக கற்றவர்கள் எதிர்காலத்தில் வானோக்கி உயர்ந்து நிற்பர். எப்பொழுது? எதிர்காலத்துல வானோக்கி, வானத்தை நோக்கினது உயர்ந்து நிற்பர். பொருளோடு புகழ் செல்வம் மிக பெற்று இந்த பூதுலகத்தில் மகிழ்வுடனே வாழ்ந்திருப்பர். எப்படிப்பட்டவராக இருப்பார்கள் படித்தார்கள் அப்படின்னா, காலத்தே பயிர் செய், காலத்தே முறையாக கற்றவர்கள். காலத்தே முறையாக கற்றவர்கள்லாம் எதிர்காலத்துல வானோங்கி உயர்ந்து நிற்பர். பொருளோடு புகழ் செல்வம் மிக பெற்று இந்த பூதுலகத்தில் மகிழ்வுடனே வாழ்ந்திருப்பர். அடுத்தது சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இங்க பாருங்க, பலகை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பலகை. பலகையால் ஆன மேஜையில் உணவு உண்டனர். பலகையால் ஆன மேஜையில் உணவு உண்டனர். பல கைகள். பல கைகள் ஒன்றிணைந்து கைகள். சரியா? அதே போன்று தாமரை. குளத்தில் தாமரை பூத்துள்ளது. தாமரை பார்த்திருக்கீங்கல்ல? குளத்தில் தாமரை பூத்துள்ளது. அந்த தாமரைய பிரிச்சிங்கன்னா தா கூட்டல் மறை. வனத்தில் காட்டுல தாவி தாவி மான் ஓடியது. தாமரை. மறை என்றால் என்னது? மான். தாவி தாவி மானானது ஓடியது. தாமரை. அடுத்தது கோவில். கோவில். கோவில்களில் தெய்வங்கள் எழுந்தருளும். கோவில்ல என்னது? கோவில்ல யார் இருப்பா? இறைவனானவர் இருப்பாங்க. கோவில் தெய்வங்கள் எழுந்தருளும். கோ கூட்டல் இல். கோ மன்னன். மன்னன் வாழும் இடம். எங்க மன்னன்கள் எங்க இருப்பாங்க? அரண்மனை. மன்னன்கள் வாழும் இடம் அரண்மனை. அடுத்தது மூன்றாவது வெங்காயம். வெங்காயம் நீங்க பார்த்திருப்பீங்க. எதற்கு பயன்படுத்துவாங்க? சமையல்ல. சமையலில் வெங்காயமானது பயன்படும். வெம் கூட்டல் காயம். விபத்துல அவனுக்கு வெம்மையான காயங்களானது ஏற்பட்டன. அடுத்தது தலைமை. யார் தலைமை ஏற்பது என்று அவர்களுடைய என்னது போட்டி எழுதி இருக்கின்றது. தலைமை தாங்குவது. அதுவே தலை கூட்டல் மை அப்படி பிரிச்சீங்கன்னாக்க என்ன செய்வாங்க? தலையில முடியானது நரைத்து இருந்தாக்க அந்த நரையை மறைக்க என்ன செய்வாங்க? பூசிய மை. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இது சேர்த்து இருக்கும் போது பிரித்து இருக்கும் போது வேற பொருளை கொடுத்து. தாமரை அப்படின்னும் போது தாமரை என்பது என்னது? மலை. எங்க? குளத்தில் தாமரை பூத்துள்ளது. தா கூட்டல் மறை. வனத்தில் தாவி தாவி மானானது ஓடியது. கோவில். கோவில் தெய்வங்கள் என்னது? எழுந்தருளி இருக்கும். கோக்குட்டையில் மன்னன் வாழும் இடம் என்னது? அரண்மனை. வெங்காயம் எங்க இருக்க? சமையலுக்கு பயன்படும். அது வெம்கூட்ட காயம் என்னது? விபத்தில் அவனுக்கு வெம்மையான காயங்களான ஏற்பட்டது. தலைமை. யார் தலைமை ஏற்பது என்று அவரிடத்திலிருந்து போட்டி எழுந்தது. தலை கூட்டல் மை. நரையை மறைக்க பூசியது மை. அடுத்தது
கற்போம். இதுல அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று அங்குள்ள பாடப்பிரிவுகளை அட்டவணைப்படுத்துக. அருகில் உள்ள கல்லூரிக்கு சென்று அங்குள்ள பாடப்பிரிவுகளை குறித்து அட்டவணைப்படுத்துக. இப்போ கலை அறிவியல் கல்லூரின்னு இருக்கும். கலைனா எதுல வரும் அப்படின்னு சொன்னா, கலை எதுல வரும்னா தமிழ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த இதெல்லாம் கலையில வரும். அறிவியல் அப்படின்னு சொன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி அப்படின்னு. அதுதான் தமிழ் அப்படிங்கும்போது. கலை அப்படிங்கும்போது தமிழ், பொறியியல், வரலாறு, வணிகவியல், கணக்கு பதிவியல், பொருளாதாரம், ஆங்கிலம். அதுவே அறிவியல் வரும்போது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணிதம், கணினி அறிவியல், உயிரியல், நுண்ணுயிரியல், புவியியல். இவையெல்லாம் கலை அறிவியல் பாடப்பிரிவுகள். உங்களுக்கு அடுத்த வருடமானது இவை பயன்படும். எங்கு சேர்வது, கலை அறிவியல் கல்லூரியில எந்த பாடத்தை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரிந்து கொண்டு கீழ்கண்ட இடங்களில் உள்ள செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? கீழ்கண்ட இடங்களில் உள்ள செயல்பாடு எவ்வாறு இருக்கும்? இப்ப பாருங்க, கூட்டம் நிரம்பிய பேருந்தில் அமர்ந்திருக்க உங்கள் அருகில் பெரியவர் ஒருவர் நிற்கிறார். கூட்டம் ரொம்ப, பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்கு. அப்ப உங்கள் அருகில யார் இருக்கிறாரு? ஒரு பெரியவர் நிக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னும் போது, பார்த்து பார்க்காத மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஆனா என்ன செய்யணும்? நம்ம எழுந்து எனது இருக்கையை அவருக்காக விட்டு கொடுத்து அதில் அவரை என்ன செய்வேன்? அமர செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். எழுந்து எனது இருக்கையை அவருக்காக விட்டு கொடுத்து அதில் அவரை அமர செய்வேன். பள்ளியில் உங்களுடைய தோழர் பசியுடன் அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய நண்பருக்கு பசியோட இருந்தாக்கா, எனது உணவை தோழருடன் சேர்ந்து பகிர்ந்து உண்பேன். அப்படியே பார்க்காத மாதிரி போகிறது கிடையாது, பகிர்ந்து உண்பேன். கடற்கரையில பெற்றோரிடமிருந்து வழி தவறிய சிறுமி கண்ணீர் விட்டு கலங்குகிறார். எங்க? கடற்கரையில் பெற்றோரிடமிருந்து வழி தவறிய சிறுமி கண்ணீர் விட்டு கலங்குறாங்க. பெற்றோர் இல்லைன்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படின்னு அழுது நிற்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் அமையத்தின் இலவச எண்ணான 1098க்கு அழைத்து அக்குழந்தையை ஒப்படைப்பேன். இல்ல அந்த குழந்தையை கேட்டு அவங்களுடைய முகவரியை கேட்டு அங்க எடுத்துன்னு போய் விடுவேன் என்று சொல்லணும். அவங்களுடைய பெற்றோருடன் ஒப்படைப்பேன் அப்படின்னு. அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம். படிப்போம் பயன்படுத்துவோம். இதுல வானூர்தி நிலையத்துல அரைவல் அப்படின்னா என்னது? வருகை. அரைவல் அப்படின்னு சொன்னா வருகை. டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு, புறப்படுறது. கன்வேயர் பெல்ட்னா ஊர்திப்பட்டை. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புறது. பாஸ்போர்ட் கடவு சீட்டு. விசா நுழைவு இசைவு. நுழைவு இசைவு. விசா எது? நுழைவு இசைவு. டொமஸ்டிக் ஃபிளைட் உள்நாட்டு வானூர்தி. டொமஸ்டிக் ஃபிளைட் எது? உள்நாட்டு வானூர்தி. அரைவல்
வருகை. டிபார்ச்சர்னா என்னது? புறப்பாடு. கன்வேயர் பெல்ட்னா ஊர்திப்பட்டை. டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல். பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. விசா நுழைவு இசைவு. டொமஸ்டிக் ஃபிளைட் எது? உள்நாட்டு வானூர்தி. இந்த கலை சொற்களை எல்லாம் படிச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கலாம். இதுவரைக்கும் நம்ம இயல் 4ற்கான மொழி பயிற்சியை பார்த்தோம். நன்றி.